வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியலமைப்புலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் குரூப் 4க்கு யூஸ் ஆகிற வகையில் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்ற எல்லா டாப்பிக்லேருந்துமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து சீரியஸாக போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நான் சேனலில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பாலிட்டிலேருந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி இம்பார்ட்டண்டான குரூப் 4 கொஷின்ஸோட வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1976. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நிறைய பேருக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிட்டுள்ளன? ஆப்ஷன் 7th அட்டவணை, 9th அட்டவணை, 11th அட்டவணை, 12th அட்டவணை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 11வது அட்டவணை. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். சட்டத்தின் முன் ஆட்சி வந்து இங்கிலாந்து, நீதி புனராய்வு வந்து ஆஸ்திரேலியா, பொதுப்பட்டியலில் உள்ள கருத்துக்கள் வந்து அமெரிக்கா, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அயர்லாந்து. இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரசின் நெறிமுறைகள் கோட்பாடு அப்படின்றது வந்து அயர்லாந்தோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின், 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் குடியரசுத் தலைவர் தேச நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த எதன் ஆலோசனையை ஏற்று செயல்பட வேண்டும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முழு மந்திரி சபையின் கூட்ட ஆலோசனை கேட்டு தான் வந்து செயல்பட வேண்டும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஷின், இதுவுமே வந்து ஒரு பொறுத்துக தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4123. அரசியலமைப்பின் பகுதி 2 வந்து குடியுரிமை, அரசியலமைப்பின் பகுதி 4 வந்து அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அதே வந்து பகுதி 6 வந்து மாநில அரசாங்கம், பகுதி 20 வந்து சட்ட திருத்தம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஷினும் ஒரு பொறுத்துக்க தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4312. அதாவது 24வது சட்ட திருத்தம் வந்து அடிப்படை உரிமைகள் மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம், 42nd வந்து அடிப்படை கடமைகள், 44th வந்து சொத்துரிமை, 52nd சட்ட திருத்தம் வந்து கட்சித்தாவல் தடை சட்டம். நெக்ஸ்ட் கொஷின் 7th, ஒரு புதிய அகில இந்திய பணியை உருவாக்குவது. ஆப்ஷன் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம், செயல்துறை ஆணை மூலம், உறுப்பு 312 கீழ் பாராளுமன்றத்தின் மேலவையின் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம், கேபினட் பணி நியமன குழுவின் ஆணை மூலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உறுப்பு 312 கீழ் பாராளுமன்றத்தின் மேலவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 8th, பின்வருவனவற்றுள் எது தேச நெருக்கடி நிலையை கொண்டு வருவதற்கு ஏற்ற காரணமாக இல்லை? ஆப்ஷன் 4 வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுத கலவரம், உள்நாட்டு குழப்பம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உள்நாட்டு குழப்பம். நெக்ஸ்ட் கொஷின் 9th கொஷின் பார்க்கலாம். 9th, அரசியலமைப்பின் எந்த பகுதியில் தேர்தல் ஆணையம் உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாகம் 15 உள்ளது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது ப்ரீவியஸ் இயர்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த பாகம்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10th, பஞ்சாயத்து ராஜ் முறையினை இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் எந்த மொழி அட்டவணை ஏட்டில் சேர்க்கப்படவில்லை? ஆப்ஷன் மெய்திலி, டோக்ரி, துளு, சாந்தாலி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி துளு. நெக்ஸ்ட் கொஷின் 12th கொஷின், இந்தியாவின் தேசிய பழம் எது? ஆப்ஷன் வாழைப்பழம், ஆப்பிள், மாம்பழம், தர்பூசணி. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான். ஆன்சர் ஆப்ஷன் சி மாம்பழம். 13th கொஷின், இந்தியாவின் தேசிய நீர்வள மன்றத்தின் தலைவர்? ஆப்ஷன் பிரதமர், நீர்வளத்துறை அமைச்சர், சுற்றுப்புற மற்றும் காடுகள் துறை அமைச்சர், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதமர். இதை நிறைய பேர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர்னு போட்டுருவாங்க. பட் இதுக்கான ஆன்சர் வந்து பிரதமர் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 14th கொஷின், கீழ்கண்டவற்றுள் யார் மாநில அரசாங்கத்தின் ஒரே பிரதிநிதியாக மாவட்டத்தில் இருக்கிறார்? ஆப்ஷன் ஜில்லா பரிஷத்தின் தலைவர், அம்மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர், கோட்ட ஆணையர், மாவட்ட ஆட்சியர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மாவட்ட ஆட்சியர்.
இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து கொஷினை ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து ரீட் பண்ணாலே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இதெல்லாம் வந்து உட்காந்து படிச்சிருந்து தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கொஷினை ரீட் பண்ணி பார்த்தாலே இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 15th கொஷின். பாராளுமன்றம் என்பது கீழ் சபை மற்றும் மேல் சபை, ஜனாதிபதி, கீழ் சபை மற்றும் மேல் சபை, கீழ் சபை, மத்திய அமைச்சரவை மற்றும் மேல் சபை, டி வந்து கீழ் சபை, மேல் சபை மற்றும் துணை ஜனாதிபதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனாதிபதி, கீழ் சபை மற்றும் மேல் சபை. இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து பாராளுமன்றம். அவ்வளோதான். இந்த வீடியோலையுமே நம்ம வந்து 15 கொஷின் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஒரு 30 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ வந்து டோட்டலாக 45 கொஷின் வந்து இப்போதுக்கு வந்து பாலிட்டியில் முடிச்சிருக்கோம். இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான குரூப் 4க்கு யூஸ் ஆகிற வகையில் வீடியோஸ் பார்க்கணுன்னா, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி குரூப் 4க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு ரிவிஷனுக்கு குரூப் 4க்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். நம்ம படிச்சிட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.